வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர்கள் மூவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ஆஜரானார் ரணில். உயர்தர பரீட்சையில் சித்தியடையாத மாணவர்களுக்கு விசேட வேலை திட்டம், பிரதமர் அறிவிப்பு. ஐரோப்பிய ஒன்றிய கண்காணிப்பு குழு இன்று நாட்டுக்கு. ஸ்ரீ தலதா வழிபாட்டில் துப்புரவு பணியாளர்களுக்கு விசேட கௌரவம். இஸ்ரேல் தாக்குதல்களில் 52,000க்கும் மேற்பட்டோர் பலி. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். மூன்று முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பதிவு செய்யப்படாத வாகனங்களை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட 3 முன்னாள் அமைச்சர்கள் மீது விரைவில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். பேருவள்ளியில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். இதன்போது உத்தியோகபூர்வ இறக்குமதி தடையின் போது இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை தவறாக பயன்படுத்தியதில் இந்த நபர்கள் ஈடுபட்டதாக விசாரணைகள் மூலம் தெரியவந்துள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். அத்துடன் முறையான பதிவு இல்லாமல் வாகனங்களை பயன்படுத்தியதற்காக 3 முன்னாள் அமைச்சர்களும் சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். உயர்தர பரீட்சையில் சித்தியடையாத மாணவர்களுக்கு விசேட செயற்திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அரசாங்கம் எதிர்காலத்தில் செயற்படுத்த திட்டமிட்டுள்ள புதிய திட்டத்தில் அனைத்து பிள்ளைகளுக்கும் சரியான வழிகாட்டுதலை வழங்கும் ஒரு முறைமையை உருவாக்கியுள்ளதாகவும் அதனை 2026 ஆரம்பிக்க உள்ளதாகவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சூரியவெவ, ஹீங்கம மற்றும் தங்காலை பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை கூறினார். இதன்போது பாடசாலைகள் பணம் அறவிடக்கூடாது என்று கூறப்பட்டாலும் அது இன்னும் நடப்பதாக முறைப்பாடுகள் வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். இந்நிலையில் விரைவில் இதற்கான நடவடிக்கைகளை எடுக்கப்படும் எனவும் பிரதமர் உறுதியளித்தார். கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகளை விசாரிக்க அமைச்சில் போதுமான விசாரணை அதிகாரிகள் இல்லை எனவும் இப்போது அந்த விசாரணை பிரிவை பலப்படுத்தி வருவதாகவும் பிரதமர் கூறினார். அதேவேளை உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் நேற்றிரவு வெளியிடப்பட்டன. இந்நிலையில் பரீட்சையில் சித்தி பெற்ற அனைத்து பிள்ளைகளுக்கும் தனது வாழ்த்துக்களை பிரதமர் கூறினார். அத்துடன் சித்தியடையாத சில பிள்ளைகள் ஏற்கனவே 2வது அல்லது 3வது முறையாக பரீட்சை எழுத தயாராகி வருவதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். அதே நேரத்தில் மற்றும் சிலர் தொழில் திறன்களை பெறுவதற்காக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். ஆனால் சில பிள்ளைகளுக்கு என்ன செய்வது என்ற தெளிவான நோக்கம் எதுவும் அவர்களிடம் இல்லை என கூறிய பிரதமர் இந்த கல்வி முறை அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாதையை வகுத்து தரவில்லை எனவும் வலியுறுத்தினார். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 6 மாதங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் எதிர்காலத்தில் இவற்றை சரி செய்ய அரசாங்கம் பாடுபடும் எனவும் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் இன்று காலை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராகியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் இன்று காலை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராகியுள்ளார். தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சாமரதம்ப சதநாயக்க ஊவா மாகாண முதலமைச்சராக இருந்த காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஏப்ரல் 17 லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அன்றைய தினம் அவரால் முன்னிலையாக முடியாது என அறிவித்ததை தொடர்ந்து அவருக்கு இன்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய கண்காணிப்பு குழு இன்று இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளது.
GSP பிளஸ் சலுகை தொடர்பான நிபந்தனைகள் குறித்த முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்வதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பு குழு ஒன்று இன்று இலங்கைக்கு வருகை தரவுள்ளது. அதன்படி ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பு குழு எதிர்வரும் மே மாதம் 7ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கண்காணிப்பு குழு இலங்கையில் தங்கியிருக்கும் காலப்பகுதியில் ஜனாதிபதி, பிரதமர், வெளிவிவகார அமைச்சர் உட்பட அரசியல் தலைவர்கள், எதிர்க்கட்சி அரசியல் தலைவர்கள், சிவில், வணிக மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் என பல தரப்பினரையும் சந்தித்து பரந்துபட்ட கலந்துரையாடல்களை முன்னெடுக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தலதா வழிபாட்டில் துப்புரவு பணியாளர்களுக்கு முதலிடம் வழங்கப்பட்டமையை தொடர்ந்து அரசாங்கம் என்ற வகையில் தாம் பெருமை அடைவதாக வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர தெரிவித்துள்ளார். சமூக நீதியை உண்மையாக கடைபிடிக்கும் ஒரு அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக இருப்பதில் பெருமை அடைவதாக வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர தெரிவித்தார். இவர் தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்திலே இதனை கூறினார். கண்டியில் நடந்த புனித பல் நினைவு சின்ன கண்காட்சியில் நகராட்சி துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குழுக்களுக்காக விசேட VIP வரிசை ஏற்பாடு செய்யப்பட்டுமே பாராட்டும் முகமாக அவர் இதனை பதிவிட்டுள்ளார். கண்ணியம், நியாயம் மற்றும் இரக்கம் கொண்ட ஒரு இலங்கையை உருவாக்குவோம் எனவும் அமைச்சர் உறுதியளித்தார். அத்துடன் உலகெங்கிலும் உள்ள பௌத்தர்களால் மிகவும் மதிக்கப்படும் ஸ்ரீ தலதா வழிபாட்டு நேற்றோடு நிறைவடைந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஸ்ரீ தலதா வழிபாட்டு நிகழ்வுக்கு இணையாக கிளீன் ஸ்ரீலங்கா வழிநடத்தலுடன் கண்டி நகரத்தை சுத்தப்படுத்தும் நிகழ்வு தரிசிக்க வந்தவர்கள் அப்பகுதி நிறுவனத்தினரின் சிரம பங்களிப்புடன் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டது. இதற்கு கிளீன் ஸ்ரீலங்கா செயலக அதிகாரிகளும், இளைஞர்கள் மற்றும் சிரேஷ்ட பிரஜைகளை கொண்ட பல தன்னார்வ குழுக்களும் தமது பங்களிப்பை வழங்கியமை குறிப்பிடத்தக்கது. இன்று முழு கண்டி நகரம் முழுவதிலும் முன்னெடுக்கப்படவிருக்கும் தூய்மைப்படுத்தல் பணிக்கு கிளீன் ஸ்ரீலங்கா குழுவினர் தயாராக உள்ளனர். கழிவுகளை முறையாக அகற்றுவதற்கான மனப்பான்மையை மக்களிடையே ஏற்படுத்துவதன் முக்கியத்துவத்தை விளக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த திட்டத்திற்கு வெற்றிகரமாக பொதுமக்களின் ஆதரவு குறைவின்றி கிடைத்தமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குப்பதிவு இன்று 3வது நாளாக இடம்பெறுகின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குப்பதிவு இன்று 3வது நாளாகவும் இடம்பெறுகின்றது. கடந்த 24 மற்றும் 25ஆம் திகதிகளில் தபால் மூல வாக்குகளை பதிவு செய்ய முடியாதவர்கள் இன்றும் நாளையும் தபால் மூல வாக்குகளை பதிவு செய்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அரசு நிறுவனங்கள், போலீஸ், முப்படை, பாடசாலை, கூட்டுத்தாபனங்கள் மற்றும் நிதிய சட்ட நிறுவனங்கள் உட்பட அனைத்து நிறுவனங்களிலிருந்தும் தபால் மூல வாக்காளர்கள் குறித்த 4 நாட்களில் தங்களது தபால் மூல வாக்குகளை பதிவு செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு 6,48,495 விண்ணப்பதாரர்கள் தபால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 3000 கடந்துள்ளது. கடந்த மார்ச் 20ஆம் தேதி முதல் பெறப்பட்ட மொத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 3053 அதிகரித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதேவேளை பெறப்பட்ட 3053 முறைப்பாடுகளில் 2491 முறைப்பாடுகள் ஏற்கனவே தீர்க்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக 30 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 2025 உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக 30 முறைப்பாடுகளை இலங்கை போலீசார் பெற்றுள்ளது. முறைப்பாடுகளில் 9 தேர்தல் வன்முறை தொடர்பானவை மற்றும் 21 தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பானவை என போலீசார் கூறினர். இந்த காலகட்டத்தில் ஒரு வேட்பாளரும் 7 ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் மார்ச் 3 முதல் ஏப்ரல் 28 வரை மொத்தம் 398 தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகளை போலீசார் பெற்றுள்ளனர். இந்த காலகட்டத்தில் மொத்தம் 30 வேட்பாளர்களும் 131 ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டனர். மேலும் 31 வாகனங்கள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டன. கோண்டாவில் நவீன வசதிகளுடன் கூடிய மாடி வீடு விற்பனை கூண்டு.
கோண்டாவில் ஞான வைரவர் வீதியில் அமைந்துள்ள இந்த வீடு வெறும் 30 மீட்டர் தூரத்தில் பலாலி வீதிக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. ஒன்றரை பரப்பில் நவீன வசதிகளுடன் கூடிய 2 மாடி வீடு. வீட்டின் பெறுமதி 6.5 கோடி ரூபாய். தொடர்பு கொள்ள 077720486. உங்கள் கனவு இல்லங்களை தேர்ந்தெடுக்க இன்றே அழையுங்கள். முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீர தாக்கல் செய்த ரிட் மனுவை விசாரணையின்றி தள்ளுபடி செய்ய மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. களனி பிரதேச செயலக பிரிவில் அமைந்துள்ள அரசாங்க காணியை சட்டவிரோதமாக கையகப்படுத்திய சம்பவம் தொடர்பாக தம்மை கைது செய்வதை தடுக்க உத்தரவிடக் கோரி முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீர தாக்கல் செய்த ரிட் மனுவை விசாரணையின்றி தள்ளுபடி செய்ய மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதிபதி முகமது லாபர் தாஹிர் மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா உள்ளிட்ட தரப்பினர் தற்போது மகர நீதவான் நீதிமன்றத்தால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். பயணிகள் போக்குவரத்து அமைப்பை நவீனமயமாக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு, இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் 9 மாகாணங்களின் பயணிகள் போக்குவரத்து அதிகாரிகளின் தலைவர்களுடன் ஒரு விசேட கலந்துரையாடலை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து இலங்கையின் பயணிகள் போக்குவரத்து அமைப்பை மேம்படுத்துவதற்கும் நவீனமயமாக்குவதற்கும் பல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டன. எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகளில் பின்வருவன அடங்கும். புத்தளம் பாதையில் ஒருங்கிணைந்த கால அட்டவணையை உடனடியாக செயல்படுத்துதல், 138 வழித்தடத்தில் ஒரு முன்னோடி திட்டத்தை தொடங்குதல், லாப பகிர்வு பொறிமுறையுடன் ஒரே அரசாங்கத்தின் கீழ் அனைத்து பஸ்களையும் இயக்குதல், அனைத்து பஸ்களிலும் GPS கண்காணிப்பு மற்றும் CCTV கேமராக்களை கட்டாயமாக நிறுவுதல், டிஜிட்டல் அமைச்சுடன் இணைந்து ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு முறையை உருவாக்குதல், பஸ் ஓட்டுநர்களுக்கு போதைப்பொருள் மற்றும் மதுபாவன சோதனையை நடத்துதல், டிக்கெட் இயந்திரங்கள் மூலம் டிக்கெட் வழங்குவதை கட்டாயமாக்குதல், பயணிகள் பஸ்களுக்கான விவர குறிப்புகளை நிறுவுதல், பஸ் ஓட்டுநர்கள் இருக்கை பெல்ட்டுகளை கட்டாயமாக பயன்படுத்துதல், புதிய பஸ்களுக்கு புதிய வழித்தடங்களை ஒதுக்குவதற்கான ஒரு பொறிமுறையை அறிமுகப்படுத்துதல், அனைத்து பஸ்களிலும் பயணிகள் விதிமீறல்களை முறைப்பாடளிக்கக்கூடிய வகையில் 9 மாகாணங்களுக்கும் தனித்தனி வாட்ஸ்அப் எண்களை அறிமுகப்படுத்துதல். இந்த முடிவுகளை செயற்படுத்துவதற்கு தேவையான ஆரம்ப பணிகளை விரைவுபடுத்துமாறு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து கண்காணிப்பதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். ஒரு தொகை போதைப் பொருட்கள் இன்று அளிக்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். ஒரு தொகை போதைப் பொருட்கள் இன்று அளிக்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான புத்திக மனதுங்க தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளின் போது கைப்பற்றப்பட்டு வழக்கு விசாரணைகள் நிறைவு பெற்று 494 கிலோ கெரோயின் போதைப் பொருட்களே இன்றைய தினம் அளிக்கப்பட உள்ளன. புத்தளம் பாலாவி பகுதியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான எரியூட்டியில் குறித்த போதைப் பொருட்களை அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அளிக்கப்படவுள்ள போதைப் பொருட்கள் புத்தளம் பாலாவி பகுதிக்கு கடுமையான பாதுகாப்பின் கீழ் கொண்டு செல்லப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். அம்பாறையிலிருந்து ஆழ்கடல் சுழியோடிகள் 7 பேர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். சம்மாந்துறை அல்-உஸ்வா மீட்பு நடவடிக்கை மற்றும் உயிர்காத்தல் படைக்கு அம்பாறை மாவட்டத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட பயிலுனர்களுக்கு நேற்று கடற்படையின் ஆழ்கடல் சுழியோடிகளினால் ஒள்ளுவில் துறைமுகத்தில் பயிற்சி வழங்கப்பட்டது. இப்பயிற்சியில் கலந்து கொண்ட பயிலுனர்களில் 7 பேர் ஆழ்கடல் சுழியோடிகளாக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு தெரிவு செய்யப்பட்டவர்கள் சாய்ந்தமருது, சம்மாந்துறை, வளத்தாப்பட்டி போன்ற பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்பதுடன் தெரிவு செய்யப்பட்ட ஆழ்கடல் சுழியோடிகளுக்கான விசேட பயிற்சி நாளை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது.
இப்பயிற்சி அம்பாறை மாவட்ட செயலாளர் சிந்தக அபேவிக்ரம, அம்பாறை மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரதிப்பணிப்பாளர் MACM ரியாஸ், அம்பாறை மாவட்ட அனர்த்த முகாமித்துவ உதவியாளர் அல்தாப், கடற்படையினரின் ஆழ்கடல் சுழியோடி போன்றவர்களின் நேரடி கண்காணிப்பில் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் மீட்கப்பட்டுள்ள சடலத்தை அடையாளம் காண உதவுமாறு போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். வவுனியா நெழுக்குளம் நேரியகுளம் வீதியிலுள்ள தம்பனை புளியங்குளம் குளத்தில் மீட்கப்பட்ட சடலத்தை அடையாளம் காண உதவுமாறு நெழுக்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி DMA சமரகோன் தெரிவித்துள்ளார். வவுனியா ராசேந்திரகுளம் கிராம அலுவலகர் பிரிவுக்குட்பட்ட நெழுக்குளம் நேரியகுளம் வீதியிலுள்ள தம்பனை புளியங்குளம் பகுதியிலிருந்து கடந்த 1ஆம் திகதி சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருந்தது. குறித்த சடலம் 40 வயதிற்கு மேற்பட்டவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் மரணமடைந்து 10 தொடக்கம் 15 நாட்களுக்கு பின்னரே குறித்த சடலம் மீட்கப்பட்டிருந்தது. நீலக்கலர் கோடு போட்ட சேட்டு அவரது சடலத்தின் அருகே கண்டுபிடிக்கப்பட்டது. உருக்குலைந்த நிலையில் காணப்பட்டதால் சடலத்தை பற்றிய மேலதிக அடையாளங்களை பெற முடியவில்லை. வவுனியா வைத்தியசாலையில் உள்ள பிரேத அறை குளிரூட்டி இயங்காமையால் முல்லைத்தீவு வைத்தியசாலையில் சடலம் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதனை அடையாளம் காண உதவுமாறு போலீசார் கோருவதுடன் அவ்வாறு இல்லாவிடின் அரசு செலவில் குறித்த சடலத்தை நல்லடக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவித்தனர். குறித்த வயதை கிட்டிய நபர்கள் எங்காவது காணாமல் போயிருந்தால் நெழுக்குளம் போலீஸ் நிலையத்தின் 071 85 92 778 அல்லது 024 20 54 286 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுமாறும் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி மேலும் தெரிவித்தார். தொடர்பென சர்வதேச செய்திகள். இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை 52,000 கடந்து வருவதாக காசாவின் சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. கடந்த 2023 அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பை எதிர்த்து ஹமாஸ் அமைப்பினர் அந்நாட்டின் மீது திடீர் தாக்குதல் நடத்தியதிலிருந்து இஸ்ரேல் காசா, ராஃபா உள்ளிட்ட நகரங்கள் மீது தொடர் தாக்குதல் நடத்தி வருகின்றது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினரிடையேயான போர் நிறுத்தம் கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி முடிவுக்கு வந்ததை அடுத்து மீண்டும் போர் தொடங்கியுள்ளது. காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் லெபனானிலும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஏராளமானோர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை 52,000 கடந்துள்ளது. மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் 51 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். காசாவின் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுவரையில் 1,17,600க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறந்தவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் எனவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்பென விளையாட்டு செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 46வது போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய அணிகள் மோதின. போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி முதலில் கள்ளத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்த ஆடிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 162 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இதனை அடுத்து 163 எனும் வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்த ஆடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 18.3 ஓவர்கள் நிறைவில் 4 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் வெற்றி இலக்கை கடந்தது. இதற்கமைய புள்ளிப்பட்டியலில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது. இதேவேளை குஜராத் டைட்டன்ஸ், மும்பை இந்தியன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய அணிகள் 12 புள்ளிகளுடன் முறையே 2ஆம், 3ஆம், 4ஆம் இடங்களை பெற்றுள்ளன. பஞ்சாப் கிங்ஸ் அணி 11 புள்ளிகளுடன் 5வது இடத்திலும், லக்னோ அணி 10 புள்ளிகளுடனும் 6வது இடத்திலும் காணப்படுகின்றது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 7 புள்ளிகளுடன் 7வது இடத்திலும், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 6 புள்ளிகளுடன் 8வது இடத்திலும் காணப்படும். அதேவேளை ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் 4 புள்ளிகளுடன் முறையே 9ஆம், 10ஆம் இடங்களில் காணப்படுகின்றன.
இத்துடன் நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிட நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். தொடர்ந்து நமது டிவி என்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.